ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழ் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோட பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஹூதிஸ் அமைப்பினர் தொடர்ச்சியாக காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த இனப்படுகொலைக்கு முழு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் தங்களுடைய தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த தாக்குதல் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு விளைவாக யெமன் நாட்டில் உள்ள தலைநகரம் சனா அதில் தாக்குதல் நடத்தியிருந்தது இஸ்ரேல். அப்பொழுது ஹூதிஸ் அவர்களுடைய பிரதமர் அமைச்சர்களும் இறந்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்கள்? உண்மைதான். என்று சொன்னால் குதீஸ், அதாவது ஈரானில் எவ்வாறு தளபதிகள் அரசியல் தலைவர்களை படுகொலை செய்ததோ இஸ்ரேல் அதே போன்று பல தடவைகள் ஏமனில் நடவடிக்கையை அவ்வாறான ஒரு படுகொலையை மேற்கொள்ள முயற்சி செய்திருந்தார்கள். அது வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் இந்த தடவை அவர்கள் அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் வான்படை விமானங்கள் மேற்கொண்ட தலைநகர் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஹூதிஸ் அமைப்பினரின், அதாவது சானா என்ற தலைநகரில் தளமாக கொண்ட அந்த அமைப்பின் பிரதமர் அஹமட் கிளடெப் உட்பட பல மூத்த அமைச்சர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது உள்ளக புலனாய்வுத்துறையினர் உள்ளுக்குள் ஊடுருவிய மொசாட்டில் அல்லது வெவ்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த தாக்குதலுக்கு உதவிகளை வழங்கினார்கள் என்று ஹூதிஸ் அமைப்பு குற்றம் சாட்டியது மட்டுமல்லாது, இந்த தாக்குதல் இடம்பெற்றது கடந்த வியாழக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை 11 ஐக்கிய நாடுகள் சபையின் வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் அமைப்பின் 11 ஐநா உறுப்பினர்களை ஹூதிஸ் அமைப்பினர் கைது செய்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டிடத்தையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சானாவில இருக்கின்ற பல இடங்களில் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு பல உளவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு 23 ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறும் காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஐநாவின் உறுப்பினர்களாக வருபவர்கள் எல்லோரும் புலனாய்வு துறையினராக இருக்கிறார்கள். மேற்குலகத்தை, அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான புலனாய்வு தகவல்களை அவர்கள் தான் வழங்குகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தை ஐக்கிய நாடு சபையின் பொதுச் செயலாளர் கண்டித்திருக்கின்றார். அதே நேரம் ஹான்ஸ் கிரன்பர்க் என்ற அவர்தான் UN ஏமனுக்கான சிறப்பு பிரதிநிதி. அவரும் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் ஹூதிஸ் அமைப்பினர் இது இஸ்ரேல் தங்கள் மீது மேற்கொண்ட மிக மிலேச்சத்தனமான தாக்குதல் என்றும் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அமைவாக திங்கட்கிழமை இஸ்ரேலின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று ஸ்கார்லெட் ரே என்ற அந்த கப்பல் வடக்கு செங்கடலில் வைத்து ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணை இப்ப பிரித்தானியாவின் கடல் கண்காணிப்பு மையத்தின் தகவலின் அடிப்படையில் ஏவுகணை இலக்கை தவறி அருகில் தான் விழுந்ததால் கப்பல் சேதமின்றி தப்பித்துக் கொண்டதாகவும் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. லைபீரியாவின் கொடியுடன் பயணித்தாலும் அந்த கப்பல் இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் என்னென்னால் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதுக்கு மிக முக்கிய காரணம் நாங்கள் கடந்த வாரம் விவாதித்திருந்தோம். அதாவது
புதிய ஏவுகணையை ஹூதிஸ் அமைப்பினர் பயன்படுத்தியிருந்தார்கள். அது மல்டிபிள் வோஹெட் என்று சொல்ல கிளஸ்டர் குண்டு மாதிரி. அப்ப அதை இன்டர்செப்ட் பண்றதும் கடினம். என்னென்றால் ஒரு இன்டர்செப்டர் போய் அடிச்சாலும் பல ஏவுகணைகளாக அது பிரியும் போது எல்லாவற்றையும் தாக்க முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. அதற்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் இதனை மேற்கொண்டிருந்தது. ஆனால் போர் இன்னொரு கட்டத்துக்கு இப்போது சென்று விட்டது போலதான் தெரிகின்றது. கப்பலை தாக்குதல் செய்திருப்பதாக கூட செய்திகள். ஸ்கர்லெட் ரே என்ற அந்த கப்பல் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல். ஆனால் தாக்குதல் நடத்தியதை பிரித்தானியாவின் கண்காணிப்பு மையம், கடல் கண்காணிப்பு மையம் உறுதிப்படுத்தி இருந்தாலும் தாக்குதல் ஏவுகணை இலக்கை தவறி கடலில் வீழ்ந்ததாகத்தான் கூறப்படுகின்றது. அதனால் கப்பல் தப்பித்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இது வடக்கு செங்கடல் பகுதியில் இடம்பெற்றது. இதே நேரத்தில் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜெனோசைட் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பு இஸ்ரேல் தொடர்பாக ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருப்பதாக தெரிய வருகின்றது. என்ன தீர்மானம் என்று கூற முடியுமா? இந்த இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜெனோசைட் என்று சொல்றது IAGS என்ற அமைப்பு. இது கிட்டத்தட்ட 500 உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. அந்த 500 உறுப்பினர்களும் அகாடமிக்ஸ், அதாவது இப்போ பல்கலைக்கழக உலகமெங்கும் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அதாவது அவர்கள் கூடுதலாக இந்த லோ, அதாவது இன்டர்நேஷனல் ரிலேஷன், இன்டர்நேஷனல் லோ, அது தொடர்பான பேராசிரியர்கள். அப்ப 500 உறுப்பினர்கள் கொண்ட இந்த அமைப்பு 1994ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அமைப்பு திங்கட்கிழமை ஒரு ரிசல்யூஷனை கொண்டு வந்திருக்கின்றது, தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது. சொல்லி இருக்கிறது, இஸ்ரேலில் இடம்பெறுகிறது, இஸ்ரேல் காசா பகுதியில் இடம்பெறுகிறது இனப்படுகொலை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துவதாகவும், அங்கு சிறுவர்கள் வேண்டுமென்றே கொல்லப்படுவதாகவும், உணவுக்கு நிற்போர் வேண்டுமென்றே கொல்லப்படுவதாகவும், அந்த மக்களை கொல்ல வேண்டும் அல்லது அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் தாங்கள் இதனால் உறுதிப்படுத்துவதாகவும், அதை 500 உறுப்பினர்களிடம் வாக்கெடுப்புக்கு விட்ட போது 84% அதற்கு ஆதரவாக வாக்களித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப அதிண்ட தலைவர் மெலனி ஓப்ரை என்றவா, அவதான் தலைவர். அவர் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் லோவில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். அப்ப அவதான் கூறியிருக்கிறா, இந்த வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், இதில் இஸ்ரேல் அதாவது ஒரு இனப்படுகொலை என்பதை நிறுவுவதற்கு அந்த படுகொலை செய்பவர்களுக்கு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், இன்டென்ஷன். அப்ப அதை தாங்கள் இதன் மூலம் இந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் தாங்கள் கோர்வையாக்கி அதை உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ICJ மற்றது ICC போன்ற இந்த தீர்ப்புகளுக்கு அப்பால் இப்போது இது 3ஆவதாக வந்திருக்கின்றது. இந்த அமைப்பை பொறுத்தவரையில் இப்ப மியான்மர்ல நடைபெறுகின்ற இன அழிப்பு அல்லது போஸ்னியாவாக இருக்கலாம், கெசன்கோவியாவாக இருக்கலாம், அல்லது ருவாண்டாவாக இருக்கலாம், இவற்றைக்கெல்லாம் இந்த அமைப்பு இந்த இனப்படுகொலைகளில் எல்லாம் தீர்மானங்களை நிறைவேற்றி பங்கு பற்றியதாகவும் கூறப்படும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் கொல்லுவோம், எடுத்த அந்த இலக்கை அடையும் வரை நாங்கள் விடவே மாட்டோம், நீங்கள் யாராவது அழுத்தம் கொடுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் எல்லோருமாக சேர்ந்து கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் கூட இவ்வளவு விடயங்களையும் பார்த்த பின்பும் அந்த கூட்டத்தில் அவர்கள் ஒற்றுமையாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் பிரிவு இருக்கின்றனர் என்று கூறுகிறார். குறிப்பாக ஜெர்மனி தான் ஹிட்லர் அவர் யூதர்களை அழித்தார்கள், அவர்கள்தான் முழு ஆதரவையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. சுருக்கமாக இது தொடர்பாக இவர்களுடைய இந்த செயல்பாடு தொடர்பாக ஜெர்மனி உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் கூடியிருந்தது. அதாவது முற்று முழுதாக இஸ்ரேலுக்கான ஆயுதங்களையும் உதவிகளையும் நிறுத்துவது என்றதுதான் அவர்களது தீர்மானமாக இருந்தது. அதை கொண்டு வருவது ஏனென்றால் துருக்கி திங்கட்கிழமையுடன் நிறுத்திவிட்டது. இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகங்களும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே நேரம் இஸ்ரேலின் விமானங்கள் தங்கள் வான்பரப்பை பயன்படுத்துவதையும் தடை செய்திருப்பதாகவும் துருக்கி வெளிவிவகார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. அதே போன்ற ஒரு நிலையை ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கள் எழுந்திருந்தன. இப்ப பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமியும் கூறியிருக்கின்றார், தங்கள் நிபந்தனைகளை இஸ்ரேல் நிறைவேற்றாதுவிட்டால் இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் தாங்கள் இந்த பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பான முடிவை எடுப்போம் என்று அறிவித்திருக்கின்றார். அப்ப இந்த நிலையத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் கூடியிருந்தது.
ஆனால் ஜெர்மனி இப்போது மிகப்பெரிய ஒரு போருக்கு, அதாவது அந்த ஒரு போரை தூண்டும் ஒரு நாடாக மெல்ல மெல்ல மாற்றம் பெற்று வருகின்றது. உங்களுக்கு தெரியும், உக்ரைன் ரஷ்யா போரில் கூட ஜெர்மனியும் பிரான்சும் தான் அந்த தடுப்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். அதே போலதான் இப்ப இந்த காசாவில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலையை தடுப்பதற்கும் ஜெர்மன் இந்த நடவடிக்கையை பல நாடுகளும் பல ஊடகங்களும் ஒரு ஆச்சரியமாகத்தான் போட்டிருக்கிறார். அதான் என்ன காரணத்துக்காக மற்ற ஏனைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பார்த்திருந்தால் ஓரளவுக்கு நிலைமைகளை தணிப்பதற்காக சில கருத்துக்களை கூறுகிறார்கள். பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள், போரை நிறுத்த வேண்டும் என்கிறார்கள். ஆனால் இந்த கடுமையான இந்த போக்கு, ஜெர்மனியுடைய போக்குக்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவதானிக்க? ஏனென்றால் அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு வேறுபாடுகளும் குழப்பங்களும் எழும்பி இருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான பிரச்சனைகள், கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்காவின் பிரச்சனை, உக்ரைன் ரஷ்யா போரில் அமெரிக்கா எடுத்துள்ள நிலைப்பாடு என்ற பல பிரச்சனைகள் எழும்பி இருக்கின்றன. இப்ப இந்த நிலையில் இஸ்ரேலை இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, மேற்கு கரையை கூட ஒரு செமி ஆட்டோனமியாக தாங்கள் அங்கீகரிப்போம் என்று சொல்லி, இப்ப அமெரிக்காவை ஏதோ ஒரு விதத்தில் முடக்கும் விதமாகத்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த தீர்மானங்கள் அமைந்து இருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் பொருளாதார வீழ்ச்சி. இவர்களுக்கு பொருளாதாரத்தால் கடுமையாக வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். மேலே எழும்புவதும் இப்போதைக்கு முடியாத காரியமாக இருக்கின்றது. அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த போர்களை தக்க வைக்க வேண்டும். போர்களை தக்க வைப்பதன் ஊடாகத்தான் அந்த ஆட்சியை கொண்டு நடத்தலாம் என்ற ஒரு நிலைக்கு இப்போது வந்திருக்கிறார்கள். சுருக்கமாக ஹமாஸினுடைய பேச்சாளர் ஒருவர் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அதாவது இப்ப காசா பகுதி மீது ஒரு முற்றுகை போரை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 80,000 படையினரை திரட்டி இருக்கிறார்கள், ஏற்கனவே இருக்கிற படையினருடன் நினைத்து. இஸ்ரேலின் வெளிவார அமைச்சகத்தின் தகவலின் அடிப்படையில் ஹமாஸின் பல தலைவர்கள் எங்கெங்கே எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அறிவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப தலைமைப்பிடத்தை அளிப்பது, இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஈரானாக இருக்கலாம், ஹூதிஸ் அமைப்பாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம். இஸ்ரேலின் மெயின் பிரதான திட்டமே அந்த தலைவர்களையும் தளபதிகளையும் அளிப்பதுதான் பிரதான திட்டமாக இருந்து வருகின்றது. இப்ப அதே போலதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை கூட இந்த நடைபெற்ற தாக்குதல்களின் போது திங்கட்கிழமை 78 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அதில் 32 பேர் உணவுக்காக நின்றனர். அது மட்டுமல்லாது எக்ஸ்ப்ளோசிவ் ரோபோ என்று சொல்றது, ரோபோவில வெடிமருந்துகளை பயன்படுத்தி அதனை மக்கள் குடியிருப்புகளுக்கு மீது ஊடுருவ செய்து அங்கு வெடிக்க வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதுவரையில் 80 ரோபோக்கள் வெடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது அந்த மக்களிடம் ஒரு பயத்தை உருவாக்கி அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கை. இப்ப ஹமாஸையும் பொறுத்தவரையில் ஹமாஸ் கிட்டத்தட்ட இப்பவும் இஸ்ரேலின் கணிப்பின்படி கிட்டத்தட்ட 20,000 40,000 பேர் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அப்ப ஹமாஸுக்கு தலைமை பீடத்தை தொடர்ந்து அழித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களால் மீண்டும் அந்த நிலைக்கு வரக்கூடியதாக இருப்பதால் ஹமாஸை முற்றாக அழிக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஹமாஸின் பேச்சாளர் மரணமும் அமைந்திருக்கின்றது. இதுவரையில் காசா பகுதியில் 63,400 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,60,000 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். நன்றி அரசுகளே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.